everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ரொம்ப நாளா ஒரு எலக்ட்ரிக் குக்கர் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. அது ரைஸ் குக்கரா மட்டும் இல்லாம மல்டி பர்பஸா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ அதை வாங்கிட்டேன். அதை அன்பாக்ஸ் பண்ற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க போய் அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு அது எப்படி யூஸ் பண்றது, என்னென்ன பர்பஸ், எவ்வளவு பிரைஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு பண்ணும்போது குக்கர் வந்து பத்த மாட்டேங்குது. என்கிட்ட இருக்க குக்கர் அது பார்த்தீங்கன்னா 4 படி அரிசி தான் போட முடியும். அதுக்கு மேலே போட முடியாது. 4 படி இந்த சென்ஸ் இந்த மாதிரி சின்ன சைஸ் படி. ஸோ அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ நிறைய கெஸ்ட் வந்தாங்கன்னா பண்ணுற மாதிரி இது ஒரு 5 லிட்டர் குக்கர் நான் வாங்கியிருக்கேன், எலக்ட்ரிக் குக்கர். ஸோ இப்போ எப்படி அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதில் எப்படி குக் பண்ணலாம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இப்போது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கைக்கு சானிடைசர் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த கொரியர் ரிசீவ் பண்ணும்போதும் கைக்கு சானிடைசர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கினேன். இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. இந்த குக்கரோட பிராண்டு பார்த்திங்கன்னா கீக் ரோபோகுக். இது பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோமேட்டிக் ப்ரெஷர் குக்கர். இதில் வந்து நிறைய மோட்ஸ் இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பண்ணலாம், புலாவ் பண்ணலாம், பிரியாணி பண்ணலாம், சிக்கன் குக் பண்ணலாம், மட்டன் எல்லாமே பண்ணலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா ஒரு தேங்க்யூ கார்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரெஷர் குக்கரில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது பார்க்க அழகாக இருக்குது. ஓகே, 5 லிட்டர் நிறைய பேருக்கு சமைக்கலாம், அதுவும் ஓகே. பட் ஸ்டில் இதில் வந்து ஒரு சூப்பரான மோடு இருக்குது. கீப் வார்ம் அப்படின்னு ஒரு மோடு இருக்குது. நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அதாவது வந்து 15 மினிட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கீப் வார்ம் அப்படின்ற ஒரு மோடுக்கு போயிடும், ஆஃப் ஆகாது. ஸோ தட் வந்து நம்ம என்ன சமைச்சோமோ அது வந்து அப்படியே ஹாட்டாகவே இருக்கும் நம்ம சர்வ் பண்ணுற வரைக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குக்கரில். இப்போ வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குக்கிங் புக்லெட் இருக்குது, ரெசிபி புக்லெட் இருக்குது. இதில் வந்து நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்காங்க. புதுசாக குக் பண்ணுறவங்க யாராவது வந்து இல்லை ஒரு பேச்சுலர்ஸ் யாராவது வாங்குறீங்க அப்படின்னா டீட்டெயில்டு ரெசிபிஸ் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு அட்வான்டேஜ்னால் இந்த குக்கரில் என்னென்ன பண்ண முடியும்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு புக்லெட் தான் இன்னொன்று, எப்படி யூஸ் பண்ணணும், பிஃபோர் ஆஃப்டர் க்ளீனிங் அதெல்லாம் போட்டிருக்காங்க. எப்படி வந்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இன்னும் உள்ளே என்ன இருக்குன்னு. இப்போ மேலே இருக்க மூடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நார்மல் ப்ரெஷர் குக்கர் எப்படி லாக் ஆகுமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. ஒன்றும் பெருசாக இல்லை. நானே வந்து ட்ரை பண்ணும்போது வந்து எனக்கும் தெரியலை. அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 2 சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்துட்டு அது சாட்டே பண்ணும்போது நம்ம வந்து வெளியில் எடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப் அண்ட் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து எங்கே வந்து அந்த ப்ளக் இருக்குதுன்னு தெரியாமல் நான் தேடிட்டு இருந்தேன். புதுசாக வாங்கியிருக்கோம் இல்லையா, ஸோ அப்படியே பார்த்து பதமாக தேடிட்டு இருந்தேன். உண்மையாக சொல்லணுன்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க, நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே வச்சு பயங்கரமாக தேடிட்டுருக்கேன். ஆக்சுவலி அது கீழே தான் இருக்குது. பட் வந்து நான் அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணலை. ஃபைனலாக நோட்டீஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாகவும் இல்லை, ஷார்ட்டாகவும் இல்லாமல் மிக்சிக்கெலாம் ஒரு லென்த் இருக்கும் இல்லையா கேபிள், அந்தளவுக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கிங் பார்ட் உள்ளே இருக்க மெயின் குக்கிங் பார்ட் பார்த்திங்கன்னா அனடைஸ்டு நான்ஸ்டிக் குக்கிங் பார்ட்டு. இதில் வந்து மெஷர்மெண்ட் நம்ம வந்து எவ்வளோ வந்து வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காக அங்கே வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நம்ம பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம குக்கரில் எப்படி பண்ணுவோமோ 1.5 கப்பு, அதாவது 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அதே மாதிரி 1 கப்பு பொன்னி அரிசிக்கு 2 கப் தண்ணின்னு அதில் மெஷர் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் அந்த மேலே இருக்க லிட்டையும் ப்ரெஷர் குக்கரோட வால்வையும் நான் காமிக்காமல் விட்டுட்டேன். பட் வந்து நெக்ஸ்ட்டு நான் குக்கிங் வீடியோ எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு நான் காமிச்சிருக்கேன். க்ளீன் பண்ணுறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ்க்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் குக்கரோட வால்வ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருக்கேன். சாரி, இந்த வீடியோவில் நான் காமிக்க மறந்துட்டேன். அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த குக்கர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் இப்போ தான் வந்து ஒரு 2 டைம் நான் இதில் குக் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து ஃபுல்லாக வந்துட்டு நான் குக் பண்ணலை. இன்னும் 2-3 டைம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது.
அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நான் ஜஸ்ட் இன்றைக்கி அன்பாக்சிங் மட்டும்தான் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் அது எப்படி குக் பண்ணலாம், என்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியாது. நானும் இப்போ தானே வாங்கியிருக்கேன். ஸோ நானும் அந்த மேனுவல்ஸ்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye. Take care, my dear friends.